ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் எப்போவும் வெளில சாப்பிட்றதுக்கு எதாவது ட்ரை பண்ணுவோம், இல்லை புதுசாக எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எப்போவுமே எங்கள் தாட் இருக்கும். பட் ஆனால் இந்த வாட்டி வந்து என்ன, எங்கள் அப்பா ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து எனக்கு பேக் பெயின் இருந்தது. நான் உட்காந்து ஐடியில் தானே ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வந்து பயங்கர சிவியர் பேக் பெயின் இருந்தது. அப்புறம் நான் நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போய் ட்ரை பண்ணேன். எனக்கு பயங்கர எஃபெக்ட் இருந்தது, ரொம்ப ரிலீஃப் வந்தது. இப்போ எனக்கு பேக் பெயின் கிடையாது. என்றைக்கே ஒரு நாள் பேக் பெயின் வரப்போ அவங்க எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. எக்ஸசைஸ் பண்ணாலே வந்து சரியாயிடும். ஸோ எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலாக இப்போ அவங்கள கூப்பிட்டுட்டே இருந்தேன். அவங்க வேறு இடத்துலலாம் ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இந்த வாட்டி கடைசியில் சரி நீ சொன்ன இடத்தையே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், வா போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே சென்னைக்கு வந்திருக்காங்க. நான் அவங்கள கூட்டிகிட்டு தான் இப்போது அந்த இடத்துக்கு நான் போகிறேன். அங்கே வந்து வீடியோ அலோவ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அங்கே வீடியோ எடுத்து அதை போடுறேன். டெஃபினட்டாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இவர் தான் எங்கள் அப்பா. ஹாய் காட்டுங்க. ஹாய். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் முன்னாடிலாம் ட்ரை பண்ணீங்கல்ல? ஆமாம். ஸோ அது எஃபெக்டிவாக இருந்துச்சா இல்லையா? அதெல்லாம் இல்லை, ஒன்றும் எஃபெக்டிவாக இல்லை, நல்லா இல்லை. அதனால தான் திருப்பி நீங்கள் சொன்ன இடத்துக்கே பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன். ஓகே, நான் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போன இடம் வந்து ஆயுஷ் ஆர்த்தோ. இது வந்து ஈஸ்ட் தாம்பரமில் இருக்குது. ஆக்சுவலாக லொக்கேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா வந்து குரோம்பேட்டில் இருக்குது. குரோம்பேட் அண்ட் பிட்வீன் ஈஸ்ட் தாம்பரம் நடுவில். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டேஷன் ரோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஷன் ரோடில் பிரிட்ஜ் ஒன்று ஏறும். அதில் ஏறி நீங்கள் ரைட்டில் வந்தீங்க அப்படின்னா வால்மீகி ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷன் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன, இங்கே இப்போ உள்ளே தான் இருக்கேன், ஆயுஷ் ஆர்த்தோக்குள்ளே தான் இருக்கோம். பட் ஆனால் வந்து என்ன, கன்சல்டேஷன் ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. நான் கன்சல்டேஷன் வந்து அவங்கள கேட்டேன், நான் இது வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டுமா, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பட் ஆனால் அவங்க வந்து இல்லை வேண்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. 2 டாக்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ இப்போ தெரப்பியும் வந்து என்ன, அவங்க ஊர்லேருந்து வந்திருக்கிறனால திருப்பி இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்களேன் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ அதனால் திருப்பியும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கன்சல்டேஷனில் என்ன பண்ணாங்க, என்ன எங்கள் அப்பாவுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருந்தது, ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்கன்றத நான் போயிட்டு எங்கள் அப்பாவோட ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் வீட்டுக்கு. சரி, நான் வந்து உங்ககிட்ட அங்கே ஆயுஷ் ஆர்த்தோவில் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக அங்கே வந்து எங்களை வீடியோ எடுக்க விடல. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆக்சுவலாக இது இம்பார்ட்டண்ட், எல்லாருக்கும் தேவை, இது நிறைய பேருக்கு தேவைப்படும் இந்த கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுங்கிறனால சரி ஓகே இதை வந்து நாங்கள் டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் தாட். இப்போ இனிஷியலாக வந்து என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி போனோம். 2 டாக்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த 2 கன்சல்டேஷன் போனோம்ல. ஸோ வந்து அவங்க உங்களுக்கு என்னென்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக கேட்டாங்களா? எல்லாமே கேட்டாங்க. முதுகில் இருக்குது, அதே வந்து பெயின் வந்து நீ வரைக்கும் வருது அப்படிங்கிறதையும் சொன்னேன். அப்புறம் வந்து நெக்கில் பெயின் இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னேன். சரி, அப்போ உங்களுக்கு தெரப்பி தான், ஆயில் தெரப்பி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆயில் தெரப்பி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் பண்ணணும். அதாவது டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே அது மாதிரி தான் பண்ணணும்னா சரின்ட்டு இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டே இப்போ பண்ணின வரைக்குமே ஓரளவு நல்லா தான் பண்ணாங்க. ஓகே, அது வந்து தெரப்பி. பட் அதுக்கு முன்னாடி உங்க கன்சல்டேஷனே என்ன பண்ணாங்க, உள்ள நான் இருந்தனால நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஸோ 2 டாக்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ ஒரு 2 பேருமே வந்து குவெஸ்டன்ஸ் தான் நிறைய கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரி நமக்கு இஷ்யூ இருக்குது, பெயின் எங்கே இருக்குது, எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குது, எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளை வாலில் கை வச்சு நிற்க சொல்லிட்டு அவங்க பின்னாடி வந்து அந்த ஸ்பைன் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுமா அப்படிங்கிறது ஃபுல்லாக செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய குவெஸ்டன்ஸ் கேட்டாங்க. என்னென்ன மெடிசன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க எல்லாமே அவங்க வந்து ஃபுல்லாக கேட்டு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அந்த கன்சல்டேஷனே ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா தெரப்பி போனாங்க. ஸோ தெரப்பி தான் மெயினாக. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் போயிருக்கீங்க, நான் ஆல்ரெடி நான் போயிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 days பயங்கர பெயினாக இருக்கும். அது ஏங்கிறத நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன், ஏன் பெயினாக இருக்கும் அப்படிங்கிறது. பட் உங்களோட ஃபஸ்ட்டு ஃபீலிங் தெரப்பியை பற்றி என்ன இருந்தது? தெரப்பி நல்லா தான் பண்ணாங்க. 3 பேர் பண்ணாங்க தெரப்பி. அதில்
லெக்கு 2 பேர், ஒருத்தர் வந்து ஹிப்பில் ஒருத்தர் பண்ணாங்க. அப்புறம் கழுத்துக்கெல்லாம் பண்ணாங்க. ஹிப்பில் வந்து இது மாதிரி சொடக்கு வர மாதிரி கைரோப்ராக்டிக் ப்ரெஷர் கொடுத்து பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour பண்ணியிருப்பாங்க. பரவாயில்ல. இனிமேல் ஃப்யூச்சர் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே போயிருக்கோம். ஓரளவு பரவாயில்ல. இனிமேல் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குங்கிறத இனிமேல் தான் சொல்லுவோம். ஓகே. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இது நான் வந்து என்னென்னா அந்த ஃபுல் 7 day கோர்ஸ் நான் ஆக்சுவலாக முடிச்சிட்டேன் ஆல்ரெடி. இது வந்து ஒரு 6 months முன்னாடி பண்ணேன். எனக்கு ஒரு பெயின் 3 monthsக்கு கன்சிக்யூட்டிவாக இருந்தது. அதுக்கு தான் மெயினாக நான் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இந்த இடத்துக்கு போனேன். இது ஏன் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபீலிங் ஏன் இருந்தது அந்த டைமில் அப்படின்னா, உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து என்ன ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க ஒரு 4 different types ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறனால அது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னோட தாட். ஏன்னா இனிஷியலாக நீங்கள் போனோடனே எனக்கு ஃபஸ்ட்டு 3 days வந்து என்னென்னா பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த கைரோப்ராக்டிக் மெத்தடில் நெக் அண்ட் பேக்குக்கு வந்து ஒரே ஒரு டாக்டர் மட்டும் இருப்பார். அங்கே ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து அந்த கைரோப்ராக்டிக் மெத்தடில் வந்து நெக்கையும் பேக்கையும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை கேட்பார் எங்கே வந்து உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அவங்க அந்த கேரளாவிலேருந்து நிறைய பசங்க வந்திருக்காங்க. ஸோ வந்து லேடிஸ்க்கு லேடிஸ் பண்ணுவாங்க, ஜென்ஸ்க்கு ஜென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து என்னென்னா ஃபுல்லாக அந்த கேரளா மெத்தடில் ஃபுல்லாக அந்த ஆயில் ஊற்றி மசாஜ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன ஃபுல்லாக அந்த கரெக்டாக மசில்ஸ் தெரியும், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மசில் வருது அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுவாங்க. கழுத்துலலாம் நான் பண்ணுறப்போ நான் வந்து வலிக்குதுன்ட்டு மூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக. அப்போ அவர் வந்து சொன்னார், இங்கே பாருங்கள் இந்த கழுத்து இங்கே ஆரம்பித்து இந்த மசில் இது வரைக்கும் இங்கே வரும், அதனால தான் நான் இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு பண்ணுறேன். உங்களுக்கு பெயின் இருக்கும், ஏன்னா அந்த மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயங்கர டைட்டாக இருக்குது. நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணனால பாடியே பயங்கர ஸ்டிஃபாக இருக்குது. நான் வந்து லூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு வந்து பெயின் இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 daysக்கு நல்ல பெயின் இருந்தது. முதுகு நாள் மட்டும் வலிச்சுது. பட் ஆனால் எனக்கு வந்து மெயினாக வந்து என்ன பெயின் இருந்ததுன்னா என்னோட பேக் பார்ட் ஆஃப் த தைஸ் 2 சைடும் எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ஆக்சுவலாக. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டே வந்து அந்த முதுகு வலிக்கிறது, 2வது நாள் கொஞ்ச நாள் கம்மியாச்சு. எனக்கு கால் தான் இருக்கல ரொம்ப நாள் வலிச்சுது. 4 நாள் வரைக்கும் அவங்க பண்ணுறப்பெல்லாம் வலிக்கும். 5th day 6th day 7th day எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அவங்க தொடரப்போ நம்ம மசிலே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மூத்தான மாதிரி ஒரு ஃபீலிங். கழுத்து தான் எனக்கு ரொம்ப வலிச்சது. ஸோ எனக்குமே காலெல்லாம் எனக்கு ஒன்றும் வலி தெரியல. ஸோ அந்த எந்த இடத்துல மசில் ரொம்ப ஹார்டாக இருக்கோ அங்கே வந்து நமக்கு பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ஆயில் மசாஜ் ஃபுல்லாக பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, பண்ண இடம் எல்லாத்துலேயுமே வந்து ஹீட் ஒத்தடம் மாதிரி ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஆமாம், ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு சில பேருக்கு வந்து என்ன அவங்க அதை பண்ணியும் வந்து மசில் ரிலாக்ஸ் ஆகாது. ஸோ அப்போ அந்த வேக்யூம் கப் மாதிரி போட்டு அந்த எந்த இடத்துல இது பெயின் இருக்கோ அந்த எந்த இடத்துல மசில் இன்னும் வந்து இதாக லைட் ஆகாமல் ஹார்டாக இருக்கும், அதை சுற்றி வந்து வேக்யூம் கப் மாதிரி போட்டு அது ஃபுல்லாகவே வந்து என்னென்னா அந்த ஏரியாவை வந்து அப்படியே ஃப்ரீ பண்ணி விடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 6 to 7 days நீங்கள் போனீங்கனாலே ஒரு செம்ம எஃபெக்ட் இருக்கும். ரொம்ப பெயின் இருக்கவங்களுக்கு 14 days வர சொல்லுவாங்க. பட் மேக்ஸிமமே அவங்க 14 days தான். எனக்கு வந்து சீரியஸாகவே வந்து இப்போ பெயின் எனக்கு ரொம்ப வரதே கிடையாது. ஸோ வந்து என்ன எங்கள் அப்பாக்கெலாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஒரு வீடியோ போடலாம் பெயின் போயிடுச்சு அப்படின்னா. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே 2 இடத்துல பண்ணி 2 இடத்துலையும் போகலாம், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக நாங்கள் வந்து இன்னொரு வீடியோ போட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் திருப்பி நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் போய் கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் இருக்குது, இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு பெயின் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பெயின் இருக்குன்னா டெஃபினட்டாக அதை ஷேர் பண்ணி சஜஸ்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.